வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும்போது மிட் டிரைவ் மோட்டார் நல்லதா இல்ல ஹப் மோட்டார் நல்லதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ. நீங்க ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குற ஐடியா இருக்கிற ஒரு ஆளா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, மிட் டிரைவ் மோட்டார் பொருத்தப்பட்ட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணுமா இல்ல ஹப் மோட்டார் பொருத்தப்பட்ட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணுமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு சூப்பரான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காக இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறதா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் எல்லாம் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறாங்க இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரி, வாங்க போய் பார்க்கலாம் எது பெஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மிட் டிரைவ் மோட்டருக்கும் ஹப் மோட்டருக்கும் மெயினான வித்தியாசம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, அது எந்த இடத்துல பொருத்தப்பட்டிருக்கு அதனாலதான் மெயினான ஒரு வித்தியாசம். நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல பின்னாடி பக்கம் வீல்லயே நம்ம மோட்டரை பொருத்தினா அதுக்கு பேரு ஹப் மோட்டார். பிஎல்டிசி ஹப் மோட்டார்னு சொல்லுவாங்க. அதாவது பிரஷ்லெஸ் டிசி ஹப் மோட்டார்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி வீல்லயே பொருத்தப்பட்டிருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா சென்டர்ல மோட்டர்